ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நாம் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு 5 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா இலை எல்லாம் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் அதுக்கு மேலே எடுத்துக்கலாங்க. என்னென்ன அப்படின்னா பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் ஒன்று, பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கலாங்க, பச்சை பட்டாணி இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ நாம் எப்படி மசாலாலாம் அரைச்சிக்கலாங்க. மசாலா பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினாவை அரைச்சி இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பெரிய சைஸ் வெங்காயம், அதை சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லாம் வதக்கிக்கலாங்க. அது நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸை சேர்த்து லாஸ்ட்டாக தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா இந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக நல்லா வதங்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போது நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கொதிக்கட்டும், கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு அரைப்பதம் காய் வெந்துருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு அரை லெமனை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். புளிப்புக்காக நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாங்க. குக்கர் 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பளபளன்னு சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் புலாவ் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.